இப்போ வந்து ரவி, ஜெயம் ரவி, ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, சினிமா நடிகர். சினிமா நடிகை சொல்றீங்களா? ஆமாம், அவங்க வந்து இப்போ விவாகரத்து பண்ண போகிறதா எல்லா சேனல்ஸ்லேயும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இவங்க ஒரு பிரபலம், சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதால அதை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கல்யாணமாகி 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ஒருத்தங்க பிரிகிறாங்க அப்படின்னா திருமணத்திற்கு முன்பே அவங்க பெற்றோர்கள் எங்கள் இதில் ஜாதகம் பார்ப்போம், உங்கள் இதில் இந்த ஃபால் பார்ப்பீங்க இல்லையா, அதில் ஃபால் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களால் கரெக்டாக கணிச்சு சொல்லிட முடியுமா, இவங்க இந்த ஸ்டேஜில் பிரிஞ்சிருவாங்க, இந்த 2 ஜாதகத்தையும் இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு கேள்வி. என்னென்னா, இந்த மாதிரி பெரிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நீங்கள் ஃபால் பார்த்து சேர்த்து வைக்க வந்து எல்லாம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோலன்ற மாதிரி முடிஞ்சு ரெண்டு பேர் கூட டைவர்ஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் வருவான். எனக்கு பெட்ரோமாஸ் லைட்டு தான் வேணும்னு மாதிரி, ஐயா என் மனைவி தான் ஏன் வேணும், இவ்வளோ நாள் கோமால இப்படி தான் வாழ்வேன்னு அவங்க நீங்கள் நிற்கிறாங்க. வந்து அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு, அவங்க மனைவிக்கு நான் 60 வயசு, உங்களுக்கு 70 என்றேன். இது இன்னும் 2 வருடத்துக்கு எங்கள் டைவர்ஸ் ஒன்றால் கொண்டா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டைவர்ஸ் ஆகிடும். இப்போலாம் அதுதான் அசால்ட் ஆகிடுச்சுமா. மேரேஜ் லைஃப் வந்து ஏதோ இங்கேருந்து போகிற பஸ்ஸில் போகிற மாதிரி ட்ரெயின் ட்ராவல் மாதிரி ஆகிடுச்சு. மேரேஜ் லைஃப்ன்றது ஒரு பேச்சு கேட்காம போய் இல்லை பாய கிடக்கிறாரு, ஜாதகம் கரெக்டாக இருக்குது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு கரெக்டாக 6 மாதம் 1 வருஷத்தில் பிரிஞ்சு வந்து உட்காந்து. மறுஜென்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம். தினம் ஒரு நல்ல தகவல் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது. பாயை சந்திக்கலாம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்றைய கேள்வி, இப்போ வந்து ரவி, ஜெயம் ரவி, ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, சினிமா நடிகர். சினிமா நடிகை சொல்றீங்களா? ஆமாம், அவங்க வந்து இப்போ விவாகரத்து பண்ண போகிறதா எல்லா சேனல்ஸ்லேயும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இவங்க ஒரு பிரபலம், சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதால அதை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி இல்லையா. இப்போது இந்த மாதிரி கல்யாணமாகி 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ஒருத்தங்க பிரிகிறாங்க அப்படின்னா திருமணத்திற்கு முன்பே அவங்க பெற்றோர்கள் எங்கள் இதில் ஜாதகம் பார்ப்போம், உங்கள் இதில் இந்த ஃபால் பார்ப்பீங்க இல்லையா, அதில் ஃபால் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களால் கரெக்டாக கணிச்சு சொல்லிட முடியுமா, இவங்க இந்த ஸ்டேஜில் பிரிஞ்சிருவாங்க, இந்த 2 ஜாதகத்தையும் இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி பெரிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நீங்கள் ஃபால் பார்த்து சேர்த்து வைக்க முடியுமா? ரொம்ப பெரிய கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி எல்லாம் ஒன்று பிரிஞ்சிங்க. என்ன பேர் சொன்னீங்க? ஆக்டர் ஜெயம் ரவி, ஆர்த்தி. ஆக்சுவலி வந்து ஜெயம் ரவி, ஆர்த்தி வந்து ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதால, ஒரு செலிபிரிட்டின்றதால அவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிய வருது. ஆமாம். ஆனால் என் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு 20-30 பேர் ஏறுறதே அவங்க தான். அதுதான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன் உங்ககிட்ட. ஏன்னா நம்ம காதுபடவே எத்தனையோ. அதுதான் நம்ம என்னோட ஆஃபீஸில் பர்டிகுலர் என்னோட கிள்ளால் வர்றது பார்த்தீங்க ஆளுங்க அதுதான் அதிகமாக. அதுவும் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும்போது பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிட்டா முடிஞ்சிச்சா. நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோலன்ற மாதிரி முடிஞ்சு ரெண்டு பேர் கூட டைவர்ஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் வருவான். எனக்கு பெட்ரோமாஸ் லைட்டு தான் வேணும்னு மாதிரி, ஐயா என் மனைவி தான் ஏன் வேணும், இவ்வளோ நாள் கோமால இருந்தேன்னு கேட்பேன். இப்படிதான் கேட்டிருப்பேன். இப்போ கோமால இருந்தேன் இல்லையா, ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஜெயம் ரவிக்கும் அந்த ஆக்ட்ரஸ்க்கும் சொல்கிறீங்க, அந்த அம்மாவுக்கு 60 வயசு, 55லேருந்து 60 வயசு, அவருக்கு கரெக்டாக 70 வயசு. எனக்கு டைவர்ஸ் வேணுமே வேணும்னு அந்த அம்மா நிற்கிறாங்க. 70 வயசு ஆணுக்கு, பெண்ணுக்கு 55லேருந்து 60 வயசு தான் ஆக போகுது. 2 பேருக்கும் 10 அப்போல்லாம் அப்படி தான் கட்டுவாங்க. ஆனால் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அவங்கள சொல்கிற ரீசன், எனக்கு டைவர்ஸ் வேணும் ஆனால் ஒரே வீட்டில் தான் வாழுவோம். எப்படி? ஒரே வீட்டில் தான், நீ யாரோ நான் யாரோ ஆனால் ஒரே வீட்டில் வாழணும், இப்படி தான் வாழ்வேன்னு அவங்க நீங்கள் நிற்கிறாங்க. வந்து அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு, அவங்க மனைவிக்கு நான் 60 வயசு, உங்களுக்கு 70 என்றேன். இது இன்னும் 2 வருடத்துக்கு எங்கள் டைவர்ஸ் ஒன்றால் கொண்டா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டைவர்ஸ் ஆகிடுமாங்க அப்படின்னு இப்படி தான் சொன்னேன். கொஞ்ச நாள் பொறுத்தா டேரெக்டாக டைவர்ஸ் ஆகிடும், பெரிய டைவர்ஸ் அப்புறம் எதுக்குமா அப்படின்னு. இல்லை எனக்கு டைவர்ஸ் கொடுத்தே அவனு நிற்கிறாங்க, எனக்கு எப்படியாவது அதை அவங்க கொடுக்கக்கூடாது, நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழணும். யார் கேட்குறாரு? பெண் வரல, கணவர் தான் வந்தார், மனைவி வரல. மனைவி நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால்டாக நிற்கிது, நீ டைவர்ஸ் கொடு, நான் வெளில போகிறேன். வெளில போகிற மீன்ஸ் வந்து என்ன ஃப்ரீயாக விடு, ஃப்ரீடமாக விடு, எனக்கு மேரேஜ் லைஃபு போதும். இப்போலாம் அதுதான் அசால்ட் ஆகிடுச்சுமா. மேரேஜ் லைஃப் வந்து ஏதோ இங்கேருந்து போகிற பஸ்ஸில் போகிற மாதிரி ட்ரெயின் ட்ராவல் மாதிரி ஆகிடுச்சு. மேரேஜ் லைஃப்ன்றது ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் கரெக்டாக வாழ்கிறதுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்டு அந்த கேஸை எடுத்து அவங்க 2 பேருக்கும் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்க ஒரு கேள்வி, ஃபாலில் வந்து பிரிகிற உறவு
பார்க்க முடியுமா திருமணத்துக்கு முன்பேன்னு கேட்டிங்க இல்லையா, அவங்களுக்கு 60 வயசு ஆகுதுக்கு, அவங்க பசங்களுக்கே 40-45 வயசு ஆகுது, அவங்களுக்கு செக் பண்ணதுக்கே பிரிவுறவு வருது. ஓ, இந்த ஏஜில் பிரிஞ்சிருவாங்க, இந்த ஏஜ்லேயே வருது, ஒன்றும் ஒரு விஷயத்தில் இவங்க பிரிய போகிறாங்க அப்படின்னு வரும். அதுதான் ஃபால்ன்றது. எப்படி ஜாதகத்தில் கட்டம் போட்டால் இந்த பொண்ணு 6 மாதம் 2 பேர் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இப்படி வருதோ அந்த மாதிரி ஃபாலில் வரும். அந்த ஜோடியே வந்து அந்த அம்மாவை வந்து இல்லை, அந்த அம்மா மனசை மாற்றி அவர்கிட்ட அந்த டைவர்ஸ் வேணாம், 2 பேர் அவங்க செப்பரேட்டாக வாழுவோம், ஆனால் டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு அவங்க வாயாலே சொல்ல வச்சு அந்த கோர்ட்டில் கேஸை வாபஸ் அவங்க வச்சு இப்போ 2 பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க ஆனால் பேசிக்காமல் இருக்காங்க. நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். பேசிக்காமல் இருக்காங்க ஆனால் டைவர்ஸ்ன்ற விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செஞ்ச வேலை அந்த மாதிரி, அவங்களே அதை உணர்ந்தாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்டு வாசலில் போய் நின்றுட்டு அசிங்கப்பட்டுட்டு நம்ம பேரம் பிள்ளை மருமகன் இடத்துல நம்ம போய் அசிங்கப்பட வேணாம், ஊர் உலகம் தப்பாக பேசினா அவங்க உணர்ந்தாங்க. அதை உணர வச்சு அவங்கள வாபஸ் அவங்க வச்சு, ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி பேசலாம், நாளைக்கு ஒரு முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க, ஒரு தலைவலி ஜுரம்னா கண்டிப்பாக பார்ப்பாங்கம்மா. கணவன் மனைவி இருக்கிற பந்தம், அம்மா பிள்ளைக்கு பந்தம் இருக்கிற கணவன் மனைவி பந்தம் அவ்வளோ பேர் பந்தம். சீரியஸாக சொல்கிறேன், அம்மா பிள்ளைக்கு இருக்கிற சென்டிமெண்ட்டோட பந்தத்தோட ஒரு கணவன் மனைவி இருக்கிற பந்தம் அவ்வளோ பேர் பந்தம். அதை உணரணும், அது உணர்ந்தால் நீ தான் ராஜா, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபால்ன்றது வந்து ஒரு கல்யாணம் ஆனவங்க கிட்ட வராங்க, ஒரு பொண்ணோட வீட்லையோ இல்லை பையனோட வீட்டில் வராங்க, இஸ்லாத்தாலோ தமிழாலோ யாரோ ஒரு மனுஷன் தானே வந்து நமக்கு என்கிட்ட வந்து என் முன்னாடி உட்காந்து, ஐயா இந்த மாதிரி என் பையனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு காலம் பண்ண போகிறேன், என் ஜாதக பிரகாரம் நான் பார்த்துட்டேன், எனக்கு உங்களுதில் எனக்கு ஃபால் போட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டால், எனக்கு என்ன வேணும்னா அவங்களோட ஜாதகம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஜாதகம் எனக்கு அந்த இதுக்கு வராது எனக்கு தேவையும் இல்லை, எனக்கு அந்த 2 பேரோட ஃபோட்டோவும் 2 பேரோட பேரும் அவங்க 2 பேரோட அம்மா பேரும் ப்ளஸ் 2 பேரோட டேட் ஆஃப் பர்த்து இது இருந்ததுன்னா துல்லியமாக சொல்ல முடியும், கணிச்சிட முடியும், 100% கணிக்க முடியும். ஸோ இது மேரேஜ் ஆனால் 2 பேருக்கும் லைஃப் லாங் ஸ்மூத்தாக போகுமா, குழந்தை பாக்கி இருக்கா, பேர் பொருத்தம் இருக்கா, மனம் பொருத்தம் இருக்கா, 2 பேருக்குள்ளே ஒரு இல்லற வாழ்க்கையிலாவது சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் ஏனோ தோணுன்னு வாழ்வாங்க, இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்களா, இவங்க 2 பேருக்கு குழந்தை நிற்குமா, ஆரோக்கியமாக இருக்குமா, இவங்க லைஃப் லாங் இவங்க ஸ்டடியாக ஒரே மைண்டாக போவாங்களான்னு முன்னாடி பார்க்கலாம். இல்லை இது 6 மாதம் தான் தாங்கும், 6 மாதத்தில் இது பிரிஞ்சிருவாங்க, 2 பேர் செப்பரேட்டாக வாழ்வாங்கன்னா அதுவும் காமிச்சிடும். இல்லை இவனை கல்யாணம் பண்ணால் இத்தனை வருஷத்துக்கு ஒன்று குழந்தை நிற்காது, குழந்தை பாக்கியமாக அவனுக்கு கிடையாதுன்னா அதையும் காமிச்சிடும். ஏன்னா வம்சம் வளராது, ஏன்னா அவன் தலையில் அந்த பையன் தலையில் கருமா இருந்தால் வம்சம் விருத்தியாகாது, அதுவும் காமிச்சிடும். இந்த பொண்ணோட தலையில் கருமா இருந்தாலும் குழந்தை விருத்திக்கு வராது. குழந்தை இல்லாத காரணம் யாருமா? கருமா தான்மா முழுக்க. 100% ஒரு வீட்டில் குழந்தை இல்லைன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆண்மை குறைவு இருக்கும், அந்த குறைவு இருக்குலாம் எனக்கு தெரியாது, முக்கியமாக கருமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கரு உண்டாச்சுன்னா வம்சம் பெருசாகுதுன்னு அர்த்தம், விருத்தி ஆகுதுன்னு அர்த்தம். அது ஆகாமல் தடுத்து விடுறதுன்னா கர்மாக்கு வேலையே, நீ செய்கிறது நீ அனுபவிக்கணும்ல. ஸோ அந்த வகையில் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு கர்மாவில் பாதிக்கப்பட்டிருக்க நான் பார்த்துட்டு, இல்லைம்மா இது சரியாக இருக்குது, 2 பேருக்கு பொருத்தம் யாருக்குமே 100% வந்ததே இல்லை. என் 16 சண்டை இருந்தாலும் நல்லா வாழ்வாங்க. 100% என் 16 சர்வீஸில் இருந்ததே இல்லை, 1-2 இருந்திருக்கு. சிலது பார்த்தீங்கன்னா ஒரு 85%, 70%, 60, 50, நான் 60% கூட நான் ஒத்துப்பேன். இந்த 50லாம் சொல்லுவாங்க, இந்த 5 இது சொல்லுவாங்க, 10க்கு 5 10க்கு 6லாம் சொல்லுவாங்க. நானே வேணாமான்ருவேன். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதுனா பஸ்ஸா லைஃப் இது, புரியுதுங்களா? ஒன்ஸ் ஒரு மேரேஜ்னு பண்ணிட்டாலே லைஃப் லாங் ஸ்மூத்தாக போகணும். பிரிவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஏன் பண்ணணும்? நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு பிரிவாங்கன்னு காமிச்சதுக்கப்புறம் நான் எதுக்குமா பண்ணுறீங்க, விட்டுடுங்கம்மா. என்னோட பேச்சை கேட்டு என்னோட வார்த்தையை நம்பி எவ்வளோ பேர் வேணான்ட்டு போய் வேற ஒரு பையனை வேற ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி சூப்பராக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. என் பேச்சை கேட்காம போய் இல்லை பாய் கிடக்குறாரு, ஜாதகம் கரெக்டாக இருக்குது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு கரெக்டாக 6 மாதம் 1 வருஷத்தில் பிரிஞ்சு வந்து உட்காந்தவங்களும் இருக்காங்க. வந்து காலில் விழுவாங்க, ஐயா நான் தெரியாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல ஐயா, இப்போ பண்ணிவிட்டு மாட்டின்னு முடிக்கிறேன், அவரும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், உத்தரவாதம் பண்ணுறான், எனக்கு இப்போ அவன் விட்டு போனால் போதும் அப்படின்னு. இப்போ நீ நினச்சாலும் விட மாட்டாமா, அவன் நினச்சாமல் ஒன்று விடுவான் அப்படின்னு. அப்பயே கேட்டிருந்தா அந்த 10 நிமிஷம் எடுக்கிற முடிவு ஆயுசுக்கு கஷ்டப்படணும். அந்த வகையில் ஃபாலில் வந்து ஒருத்தர் திருமணத்தை வந்து பிஃபோராகவே கல்யாணத்துக்கு அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் மினிமம் 10 வருஷத்துக்கு மேலே சொல்லலாமா, என்ன நடக்க போது மட்டும் சொல்ல முடியும், ஆனால் ஆயுசுக்கும் முடிய சொல்ல முடியாது. அதுவும் சொல்கிறேன், சில பேர் சொல்லலாம் ஆயுசுக்கும் சொல்லுவேன், ஏன்னா மாறும், நேரங்காலம் மாறும்போது இதுலேயும் சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்போது ஒரு ஓகேம்மா 3-4 வருஷம் கரெக்டாக 3-4 வருஷம் போனாலே குழந்தை குட்டி உருவாயிடுமே.
அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போயிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பிரச்சனைகள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி ஜாதகத்தில் கட்டம் மாறுதோ அந்த மாதிரி ஃபால்லையும் சில டைமுங்கள் மாறும். அப்படி பார்க்கும்போது செக் பண்ணிவிட்டு முன்னாடியே சொல்லி தடுத்து வைக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி விபத்துகள் மேரேஜுக்கு அப்புறம் 8 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துட்டு வந்து எனக்கு இப்போது நான் டைவர்ஸில் லெவலில் நிற்கிது, பெற்றவங்கள வந்து பெரியவங்க வந்து இப்போ இவனும் வேணான்றான் பை, இவனும் வேணான்றான் பை, ஆனால் இது ஜோடி பிரியக்கூடாது பை, நாங்கள் பெற்றோர்களை சேர்ந்து நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் பை. பெற்றோர்கள் என் நண்பர்களே வந்து என்கிட்ட கேட்டால் கூட பண்ண முடியும். கணவன் மனைவிமா அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் இருக்குது, 2 பேருக்கு ஒத்துமை இருக்குது, 100% முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். தொடாமல் செஞ்சு 2 மனசையும் திருப்பி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு இன்ட்டு கிடைக்கும், அந்த இன்ட்டு வச்சு சேர்த்து வச்சிடலாம். புரியுதுங்களா? அது ஜெயம் ரவிக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, நம்மளை நாடி வர்றவங்களுக்கு நல்ல மனசோட உண்மையான விஷயத்துக்கு கரெக்டான ஒரு கண்மணி வந்தாங்கன்னா, பிரிகிற தருணம் இருந்தாங்கன்னா அழகாக சேர்த்து வைக்க முடியும். கண்டிப்பாக ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க பாய். எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இது. நடிகர் மட்டும் இல்லாமல் பொது மனிதர்களுக்கும் உபயோகமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.